இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியில் புதிய யுகத்தில் பேதுருவினுடைய முதல் பிரசங்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே பேதுரு 11 பேரோடு கூட நின்று என்று சொன்னால், இங்கே பேதுரு எல்லா அப்போஸ்தலர்களினுடைய பிரதிநிதியாக அவர் தன்னுடைய வாய்ஸை குரலை எழுப்பி அவர் இங்கே செய்தி எடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய செய்தியினுடைய கருப்பொருள் என்ன? பரிசுத்த ஆவியானவர், அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய உயர்த்தப்பட்ட நிலை, இவைகளை அவர் தன்னுடைய செய்தியினுடைய கருப்பொருளாக கொண்டிருந்ததை இந்த புதிய யுகத்தின் முதல் பிரசங்கத்திலே நாம் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறதே. அதாவது 13ஆம் வசனத்தில் அவர்கள் கிண்டல் பண்ணுகிறார்கள், மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. மதுபானத்தினால் நிறைந்தவர்கள் மதுபானத்தின் ஆதிக்கத்தில் இருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவன் எவனும் ஆவியானவருடைய முழு ஆதிக்கத்தில் இருப்பான். அப்படிப்பட்ட ஆதிக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே தன்னுடைய பிரசங்கத்தை முதல் அந்த புதிய யுகத்திலே பேதுரு தொடங்குகிறதை பார்க்கிறோம். அதுவும் சும்மா ஏனோதானோ என்று நடக்கவில்லை, எழுதப்பட்டபடி நடக்கிறது என்று சொல்லி 16வது வசனத்திலே தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை செய்தியினுடைய கருப்பொருளாக எடுத்து பேசத் தொடங்குகிறார். கடைசி நாட்களில் அன்று சொன்னால், இப்பொழுது இந்த புதிய யுகத்தின் ஆரம்பம் எதுவரையிலும் இருக்க போகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை வரையிலும் இருக்க போகிறது. அதுவரையிலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னால், மனம் வருந்தி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நான் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று யோவேல் எழுதினார் என்று சொல்லுகிறார். குமாரர், குமாரத்திகள், வாலிபர்கள், தரிசனங்கள், மூப்பர்கள், ஊழியக்காரர்கள் எல்லார் மேலேயும், ஊழியக்காரிகள் எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றி அவர்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருவார் என்று பிரசங்கிக்கிறார். அதனைத் தொடர்ந்து உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அதாவது இன்றைக்கு தொடங்குகிற இந்த காரியங்களை கொண்டு அவர் அங்கே 2வது வருகை வரையிலும், இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்கமான வருகை வரையிலும் அங்கே தன்னுடைய செய்தியை பேசுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று சொல்லி, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் தந்தரலப்படுவார் என்கிற காரியத்தை இங்கே பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கீழே அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை 23வது வசனத்திலே தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இங்கே ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்து அங்கே தன்னுடைய கருப்பொருளாக முதல் பிரசங்கத்தில் பேதுரு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்களை நீங்கள் மறைப்பதற்கு ஆண்டவரை அக்கிரமக்காரர்களுடைய கைகளில் பிடிச்சு கொடுத்து ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, அந்த பாடுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். உயிர்த்தெழுதலை குறித்து கருப்பொருளாக கொண்டு பேசுகிறார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என்று சொல்லி இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் வீடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுக்கு தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது.
ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து 31ஆம் வசனத்தில் அவர் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்று சொல்லி அங்கே நிற்கிறவர்களிடத்தில் அவன் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். கல்லறை திறந்திருக்குதியா, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அங்கே வைத்த இடத்தில் அவர் இல்லை, 40 நாட்கள் உயிருள்ளவராக எங்களுக்கு காட்சியளித்திருக்கிறார் என்று சொல்லி உயிர்த்தெழுதலை குறித்து தன்னுடைய பிரசங்கத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார், அவருடைய பாடு மரணங்களை குறித்து பேசுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு 33ஆம் வசனத்தில், அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இயேசு கிறிஸ்து தான் பிதாவினிடத்திலிருந்து பெற்று நான் போவேனாகில் அங்கிருந்து சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னாரே, அந்த காரியம்தான் நடந்திருக்கிறது. தாவீது பரலோகத்துக்கு போகலையே அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னாரே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்திலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். யூதர்கள் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்று சொல்லுகிறதில்லை. இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர், அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை ஆண்டவருடனே சொன்னார் என்று இங்கே சொல்லி இருக்கிறதை ஒரு பேதையாயிருக்கிற படிப்பறிவில்லாத பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக 12 அப்போஸ்தலர்களின் பிரதிநிதியாக நின்று கொண்டு அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொன்னார். உயர்த்தப்பட்டிருக்கிறார், பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். மகா பிரதான ஆசாரியனாக இன்றைக்கு பூமியிலே நீங்கள் செய்கின்ற பிரதான ஆசாரியனின் வேலையை அவர் செய்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அந்த மத்தியஸ்தரின் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக எல்லா பலிகளையும் நிறைவேற்றி முடித்தவராக அங்கே பிதாவின் சன்னிதானத்தில் நிற்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்தை, புதிய யுகத்தின் முதல் பிரசங்கத்தை இந்த கருப்பொருள்களோடு கூட அங்கே பேதுரு சொல்லி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அங்கே மீண்டும் அவன் பிரசங்கத்தை தொடங்குகிறான். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு இப்பொழுது மனம் வருந்துதல் வேண்டும். கேட்டுட்டீங்க, இருதயம் குத்தப்பட்டுச்சு, அதனால் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவரை அவர் தந்தருள்வார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இங்கே முதல் பிரசங்கத்திலேயே யூதனுக்கும் யூதனாய் மாற்றப்பட்டவனுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கக்கூடிய புறஜாதிகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடுள்ள சந்ததி, அதாவது நாம் அவர்களோடு கூட நண்பர்களாக இருப்பது தவறதல்ல, ஐக்கியத்தில் நாம் இருந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் இருக்கிறபடினால எல்லாரையும் பாவிகள் என்று வெறுத்துவிட முடியாது. அவர்களோடு கூட ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக இங்கே பேதுரு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாய்மாலம் பண்ணுகிற இந்த உலகத்தின் மக்களை விட்டு நீங்கள் பிரிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவன் அவன் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் அவன் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய காரியங்களை வெறுக்கிறவனாய் மாறிவிடுவான். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் அவன் நடக்கப் போவதில்லை, பாவிகளுடைய வழியில் அவன் நிற்கப் போகிறதில்லை, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்கார போகிறதில்லை. விழுந்து போன இந்த உலகத்தில் வாழுகிற விழுந்து போன மனிதர்களுடைய சுபாவங்கள் அவனை பாதிக்காதபடி அவன் விலகி இருக்க அவன் விரும்புகிறான் என்கிற காரியத்தை இங்கே பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அந்த உபதேசம் புதிய யுகத்தின் முதல் பிரசங்கம். இன்றைக்கு நமக்கு அங்கே அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கம் மாத்திரமல்ல, நமக்கு அநேக நிருபங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாமே அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் தான். அந்யோன்யத்திலும் என்று சொன்னால் ஐக்கியத்திலும், அதாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் அடுத்தவர்களை காலை வாரி விடுகிறதற்கு அல்ல, அவர்களுடைய பாரத்தை சுமந்து சொந்த சகோதரர்களாக சிநேகித்து வாழுகிற ஒரு அந்யோன்யத்தையும் அப்பம் பிட்குதலிலும் அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஜெபம் பண்ணுதலிலும் புதிய யுகத்தில் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கவே வாஞ்சையாய் இருக்கிறது. அதில் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இங்கே தேவன் மேல் அன்பு பெருக பெருக சக மனிதர்களிடத்திலும் அன்பு பெருகினபடினாலே, அவர்களுடைய ஐக்கியமும் அவருடைய அந்யோன்யம் பெருகினபடினாலே சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். குறைவுள்ளவர்களும் வந்திருந்தார்கள், நிறைவுள்ளவர்களும் வந்திருந்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானவைகளுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து, அவர்களுடைய மூச்சு காற்றே தேவனை துதிப்பதாய் மாறிவிட்டது. நம்முடைய சுவாசமே தேவனை துதிக்கிறதாய் மாறிவிடும்படியாக வேதம் விரும்புகிறது. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரையும் மெம்பர் கொடுக்கல, எல்லாரும் என்ன மெம்பர் ஆக்கியிருக்கேன், அந்த உதவி வேணும் இந்த உதவி வேணும் என்று மெம்பராக்கல. ரட்சிக்கப்படுகிறவர்களை புதிய யுகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கர்த்தருடைய மனவாட்டியாகிய அந்த சபையிலே அனுதினமும் கர்த்தர் அவர்களை சேர்த்து கொண்டு வந்தார் என்கிற காரியத்தோடு கூட இந்த பகுதியானது முடிவடைகிறது. மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னான், மனம் திரும்பினார்கள். ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னான், ஞானஸ்நானம் பெற்றார்கள். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகச் சொன்னான், விலகி வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருக்கும்படியாய் கூறினான், தரித்திருந்தார்கள். அதே போல் அந்யோன்யத்தில் ஐக்கியத்தில் நிலைத்திருந்தார்கள். அப்பம் விட்டு ஆராதித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். இவைகளை பேதுருடைய வார்த்தையின்படி செய்தார்கள். இவைகள் அடிப்படை புதிய யுகத்தின் இது சபைகள் தொடங்கப்பட்ட நாட்களின் ஆரம்பகால முதல் செய்தி. இவைகளை அடிப்படை சத்தியங்களாக கொண்டு இவைகளை கடைபிடித்து இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு விலையேறப்பட்ட நேரங்களை கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.